வணக்கம். விநாயகப் பெருமான் பாதம் போற்றி, திருச்செந்தூர் வெற்றிவேல் முருகன் முருகப்பெருமான் பாதம் போற்றி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்திருக்கிற தலைப்பு காதல் அப்படின்ற ஒரு தலைப்ப எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன லக்கணத்துக்கு குடுக்குறோம்? ம். விருச்சிக லக்கணத்துக்கு எந்த கிரகங்கள் சேர்ந்தா காதல் வருது அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டுக்காரரு குரு, 7ஆம் வீட்டுக்காரரு சுக்கிரன். அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்காரரு மீனத்தில ஆட்சியா இருக்கிறாரு. இப்போ 7ஆம் வீட்டுக்காரரு சுக்கிரன் அதே மீனத்தில உச்சமா இருக்காரு. அப்போ வேற எந்த கிரகங்களினுடைய தொடர்பும் இல்லாம, டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்கணத்துக்கு இது ஒரு வெற்றி காதலா முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு லக்கணத்துக்கு பார்க்கலாம். அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்கணத்துக்கு உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிதுன லக்கணத்துக்கு பார்க்கலாம். இப்போ மிதுன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டுக்காரரு சுக்கிரன். இப்போ 7ஆம் வீட்டுக்காரரு குரு. அப்போ 5ஆம் வீட்டுக்காரரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, துலாம் வீட்ல ஆட்சி அடைஞ்சு மூல திரிகோணம் அடைஞ்சிருக்காரு. அதே வீட்ல குரு பகவானும் இருக்காரு. அதாவது மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் வீட்ல 7ஆம் வீட்டுக்காரர் குருவும், சுக்கிரனும் ஒரே வீட்ல துலாம்ன்ற வீட்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது மற்ற கிரகங்களுடைய தொடர்பு ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நிலைமையில சனி பார்க்குறாரு அப்படின்ற மாரி ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நிலைமையில இதுவும் ஒரு வெற்றி காதல் மாரி வருது மிதுன லக்கணத்துக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வெற்றி காதல பார்த்துட்டோம். நீங்க எல்லா லக்கணத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்காரரும், 7ஆம் வீட்டுக்காரரும் ஒண்ணு சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், லவ்வுன்றது வரும். ஆனா வெற்றியா, தோல்வியா அப்படின்றத அந்த கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு நிலைமையில தான் இது வெற்றியாகுது, தோல்வியாகுது அப்படின்றத நம்ம முடிவெடுக்க முடியும். மற்ற கிரகங்கள் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கக்கூடிய நிலைமையில தான் இது வெற்றியா, தோல்வியா அப்படின்றத நம்ம எடுக்க முடியும். ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வி காதல் ஒரு 2 லக்கணத்துக்கு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 5ஆம் வீட்டுக்காரரு, 7ஆம் வீட்டுக்காரரு சனி பகவான். அப்ப இப்போ தனுசுல குரு பகவான் ஆட்சியா இருக்காரு. அப்போ கூட சனி பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவும் தோல்வி காதலா தான் வருது. அதே சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ம் அ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மிதுனத்தில சனி பகவான் இருக்காரு. தனுசுல குரு பகவான் இருக்காரு. சிம்ம லக்னத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? வந்து தனுசுல குரு பகவான் இருந்து, மிதுனத்தில சனி பகவான் இருந்து, அவங்க 2 பேருக்கும் நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா, இதுவும் தோல்வி காதலா. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டாலும் சரி, அப்பவும் ஒரு தோல்வி காதலா வருது. எது? சிம்ம லக்கணத்துக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீன லக்கணத்துக்கு ஒரு ஒரு இதுவும் ஒரு தோல்வி காதலா வருது. பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. மீன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டுக்காரரு சந்திரன். 7ஆம் வீட்டுக்காரரு புதன். அப்ப அந்த புதன் 10ஆம் வீடு. அதாவது மீன லக்கணத்துக்கு 10ஆம் வீடு. தனுசுல புதன் இருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீட்டுக்காரரு சந்திரன் இருக்காரு. அப்ப சந்திரன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னாக்க, அமாவாசை யோகத்துல அந்த தனுசுக்குள்ள நுழையிறாரு. அப்போ புதனும், சந்திரனும் ஒரே வீட்ல தனுசுல இருக்காங்க. அதாவது மீன லக்கணத்துக்கு 10ஆம் வீடு ஒரு கேந்திர பலம் அடைஞ்சிருந்தால் கூட, இது குறிப்பா பார்த்தீங்கன்னா, அமாவாசை யோகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அது ஒரு தோல்வி காதலா மாத்திர்றாரு. சரியா? இது போக இது எத்தன எந்த டைப்ல இருந்தாலும், மற்ற கிரகங்கள் ஒரு தீய பார்வைகள், அதாவது சனி பகவான் பார்வை, அப்படி இப்படின்னு விழுந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில நெறைய தோல்வி காதல்கள் வருது. இது 12 லக்னத்துக்கும் 5, 7 சேர்ந்ததுனாக்க காதல்ன்றது வருது. அது வெற்றியா, தோல்வியா அப்படின்றத நம்ம தெளிவா ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா ராகு திசைலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ராகு திசையில காதல்லாம் நெறையா வரும். ராகு திசையில
நெறைய லக்னங்களுக்கு அந்த லவ் இதுகள்லாம் வரத்தான் செய்யும். கேது திசையில லவ் வர்றது அவ்வளவா இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனு, சுக்கிரன் கூட செவ்வாய் கலந்து இருக்கும்போது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சனி பகவான் பார்வை இல்லாம இருக்கு. சனி பகவான் சேர்க்கை இல்லாம இருக்கு அப்டின்னாக்க, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும்போது, அங்கேயும் காதல் தான் வருது. அப்ப 100க்கு 50 ஜாதகத்துல வந்து லவ் இல்லாத ஜாதகமே கிடையாது. இப்போ வந்து எல்லா எல்லா வீட்டுக்குமே வந்து 12 வீட்டுக்குமே 5ஆம் வீட்டுக்காரரும், 7ஆம் வீட்டுக்காரரும் இணைஞ்சிருக்கும்போது, காதல் அப்படின்றது வரத்தான் செய்யுது. இது வெற்றியா? தோல்வியா? அப்படின்றத மட்டும் நம்ம நம்ம தீர ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வர்றோம். ஆக மொத்தத்தில வந்து இப்போதைக்கு ஒரு 4 லக்கணம் மட்டும் போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ 12 லக்கணத்துக்கு கூட இந்த இதில வெற்றி பெறக்கூடிய காதல் எது? தோல்வி பெறக்கூடிய காதல் எது? அப்படின்றத கூட அடுத்து போடுறேன். மற்றபடி இறைவன், பகவான் அதாவது வந்து நம்ம திருச்செந்தூர் வெற்றிவேல் முருகன் அவருடைய பாதம் பணிந்து இந்த வீடியோ போடக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு குடுத்திருக்கிறாரு. இது அந்த முருகப்பெருமான், வெற்றிவேல் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதம் பணிந்து இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல நல்ல தெளிவான தெளிவான கிரக நிலைகள் எல்லாமே எடுத்து போடுறேன். நண்பர்களுக்கு வணக்கம். வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.